தமிழ்லேருந்து டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய இக்கால கவிதைகள் இயற்றிய முடியரசன் அவரை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஏற்கனவே நான் பார்ட் 1 அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்ட் 2. ஆங்கிலமோ பிறமொழியோ பயின்றுவிட்டால் அன்னை மொழி பேசுவதற்கு நாணுகின்ற தீங்குடைய மனப்போக்கர் வாழும் நாட்டில் தென்படுமோ மொழி உணர்ச்சி. இது வந்து முடியரசனின் தனியாத தண்டமிழ் காதலை வலியுறுத்தும். சுரதாவின் கவிதைகளில் புதிய உவமைகளை காணலாம். அதனால் அவரை உவமை கவிஞர் என்ற சிறப்பை பெற்றார். அடுத்து சுரதா எழுதின கவிதையை பார்க்கலாம். முல்லைக்கோர் காடு போலும் முத்துக்கோர் கடலே போதும், சொல்லுக்கோர் கீரன் போலும் தூதுக்கோர் தென்றல் போலும், கல்விக்கோர் கம்பன் போலும் கவிதைக்கோர் பரணர் போலும், வில்லுக்கோர் ஓரி போலும் விளங்கினார் வென்றார் நின்றார். இவ்வாறு சுரதா வந்து மறைமலை அடிகளாரை பற்றி உவமைகளால் பாராட்டியுள்ளார். அடுத்து அமெரிக்க கவிஞர் வால்ட் விட்மனின் சாயலில் பாரதியாரின் வசன கவிதை எழுதினார். அடுத்து நா. பிச்சமூர்த்தி, புதுமை பித்தன், கூப்ப ராசகோபாலன், கானா சுப்பிரமணியன் ஆகியோர் தொடக்கத்தில் மணிக்கொடி என்னும் இதழில் புதுக்கவிதை எழுதினார்கள். அடுத்து பின்னர் ஏ.எஸ். வைத்தீஸ்வரன், தருமு சிவராமு, மணி, சீசு செல்லப்பா முதலியோர் எழுத்து என்னும் இதழில் புதுக்கவிதைகளை படைத்தனர். அடுத்து கோவை வானம்பாடி குழுவினர் புதுக்கவிதையை பரவலாக்க பாடுபட்டனர். அது வானம்பாடி இயக்கத்தில் யார் யார் இருந்தாங்கன்னா புவியரசு, கங்கை கொண்டான், சிற்பி, தமிழ்நாடன், அக்னிபுத்திரன், சக்தி கனல், ரவீந்திரன், நாணி, பா. ஜெயப்பிரகாசம், பிரபஞ்சன், பாலா, கோ. ராஜாராம் இவங்களெல்லாம் கொண்டது தான் வானம்பாடி இயக்கம். அடுத்தது புதுக்கவிதை வளர்ச்சியில் வள்ளிக்கண்ணனோட பங்கு போற்றத்தக்கது. ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன. இக்கவிதை புதுக்கவிதையின் எளிய வடிவத்தை வந்து காட்டுகிறது. அடுத்தது இதில் வந்து உச்சிமலையிலே ஊறும் அருவிகள் ஒரே வழியில் கலக்குது, ஒற்றுமையில்லா மனித குலம் உயர்வு தாழ்வு வளர்க்குது. இதை சொன்னவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் பார்ட்டை வந்து அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.